எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. என்னன்னா, இந்த ஃப்ரைடே மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கும், மண்டே மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு கோரிலேஷன் இருக்கா? சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், எப்பப்பலாம் ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல போய் முடியுதோ, மண்டே மார்க்கெட் கேப் அப் ஆகுமா? அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. எப்பப்பலாம் ஃப்ரைடே ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டா இருக்குமோ, மண்டே ஃபர்தரா கேப் டவுன் ஆகுமா? அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ எப்படி நான் பண்றது? இதுதான் அந்த வீக்கெண்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. வீக்கெண்ட் எஃபெக்ட். ஃப்ரைடேவோட எஃபெக்ட் வந்து மண்டேல இம்பாக்ட் பண்ணுமா? ஃப்ரைடேவோட மார்க்கெட் மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதே அளவுக்கு மண்டேவும் ஸ்ட்ராங்கா இருக்குமா? அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் எனக்கு பண்ணணும். பட் ஆனா இது பண்றதுக்கு எனக்கு கோடிங் தெரியாது, எதுவுமே தெரியாது. வழக்கம் போல நம்ம ஏஐ யூஸ் பண்ணி இத ட்ரேட் பண்றோம்னா, இத அனலைஸ் பண்றோம்னா, இத எப்படி பண்ணலாம்? அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுக்கிறேன். ஸோ ஓவராலா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நீங்க ட்ரேடிங் வியூல போயிட்டு, நான் ட்ரேடிங் வியூல பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதுனால என்னால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அந்த டேட்டாவ. நான் எக்ஸ்போர்ட்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ கம்ப்ளீட்டா நிஃப்டியோட ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவ கொண்டு போயிட்டு நான் கிளாட் ஏஐல குடுத்து அத அனலைஸ் பண்ண சொல்லப் போறேன். ஸோ கிளாட்ல இந்த இப்போ அந்த ஃபைல டவுன்லோட் பண்ண ஃபைல அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அட்டாச் தி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆஃப் ஓஹெச்எல்சி டேட்டா ஆஃப் நிஃப்டி. எனக்கு வந்து நான் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் ஃப்ரைடே மார்க்கெட் மூவ்க்கும், மண்டே மார்க்கெட் ஓப்பனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? வென் ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ்ட் இன் கிரீன், மண்டே வந்து கேப் அப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா? அதே மாதிரி ஃப்ரைடே மார்க்கெட் ரெட்ல க்ளோஸ் ஆயிருந்தா, மண்டே மார்க்கெட்டும் வந்து கேப் டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இத பத்தின அந்த ஃப்ரைடே அண்ட் மண்டே பத்தின ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ பண்ணி எனக்கு கிவ் மீ த ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு நான் குடுத்துட்டேன்னா, அந்த கம்ப்ளீட் டேட்டாவ அது அனலைஸ் பண்ணிடும். இது 1990லேருந்து 2025 வரைக்கும் இருக்கிற டேட்டா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷத்துக்கான டேட்டாவ அது கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணிட்டு, அதில இருக்கிற ஒரு ஃபைனல் இன்ஃபரன்ஸ் என்னன்றத அதுவே குடுத்துரும். ஸோ இதுக்கான பைத்தான் கோட் இப்போ பைத்தான் கோட் எழுது இல்லையா? இந்த பைத்தான் கோட நம்ம எடுத்து போட்டு ரன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு தேவையான பைத்தான் கோட அதுவே ரன் பண்ணிட்டு, நான் குடுத்திருக்கிற டேட்டாவ அதுவே ரீட் பண்ணி, இந்த பைத்தான் கோட கிளாட்லயே ரன் பண்ணும். ரன் பண்ணி அதுக்கான ஃபைனல் இன்ஃபரன்ஸ் இது அப்படியே டேட்டா ஒரு கம்ப்ளீட் சம்மரி மாரி நமக்கு குடுத்துரும். அத வச்சு நம்ம ஃபைனல் இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அதோட கீ அனாலிசிஸ் ரன் பண்ணி முடிஞ்ச உடனே இந்த மாரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அப்படின்னு ஒண்ணு குடுத்துரும். ஸோ அதில பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் ஆஃப் நான் நிஃப்டி டேட்டாவ அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில ஸ்டாட்டிஸ்டிக்கல் எட்ஜ் கண்டிப்பா இருக்கு. பட் ஆனா சிக்னிஃபிகன்ட் எட்ஜ் இல்ல. மார்க்கெட் ரெட்ல க்ளோஸ் ஆகும்போது, கிரீன்ல க்ளோஸ் ஆகும்போது இருக்கு அப்படின்னு. என்ன சொல்லுதுன்னா, கீ ஃபைண்டிங் கிரீன் ஃப்ரைடேஸ் லீட்ஸ் டூ மண்டே கேப் அப் 66% ஆஃப் த டைம். ஆனா அந்த பெர்சன்டேஜ் வந்து 72% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல மார்க்கெட்டோட டேட்டா லாஸ்ட் 25 இயர்ஸ், 35 இயர்ஸ் வெர்சஸ் 5 இயர்ஸ் வைக்கும்போது 35 வருஷமா நான் செக் பண்றேன். எப்பப்பலாம் ஃப்ரைடே வந்து கிரீனா க்ளோஸ் ஆகுதோ, மண்டே கேப் அப்புக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அண்ட் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த சான்ஸ் வந்து 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. நான் நினைச்ச மாதிரியே அந்த ஃபைனல் இன்ஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டா வந்துருச்சு. ஸோ இந்த சார்ட்ல பார்த்தாலே தெரியும் மண்டே கேப் அப் வந்து 72% ஆஃப் த டைம் மண்டே கேப் அப் ஆயிருக்கு. ஸோ நீங்க ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அதில ஆல்மோஸ்ட் ஒரு 7 ட்ரேட் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். அந்த 100 ட்ரேட் எப்போலாம் ஃப்ரைடே வந்து மார்க்கெட் கிரீன்ல க்ளோஸ் ஆகுதோ. ஆவரேஜ் கேப்பே பார்த்தீங்கன்னா 60 டூ 70 பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் கேப் இருக்குது. மோர் தென் 0.3%. அண்ட் ஓவராலா இதில என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, கிரீன் ஃப்ரைடே ஆஸ் அ ஸ்ட்ராங் புல்லிஷ் பயாஸ் ஃபார் மண்டே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, எப்பல்லாம் ஃப்ரைடே அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 325 கிட்ட மானிட்டர் பண்ணுங்க. 325 டூ 330 அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஆப்வியஸ்லி தெரிஞ்சிரும். மார்க்கெட் கிரீன்ல தான் க்ளோஸ் ஆக போதா, இல்ல ரெட்ல தான் க்ளோஸ் ஆக போதான்ட்டு. இன்கேஸ் கிரீன்ல க்ளோஸ் ஆகுற மாரி இருந்தா, நம்ம தாராளமா கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிரலாம். ஸோ தட் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, அந்த கால் ஆப்ஷன்ஸ்க்கான ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துரலாம். இந்த மாரி ஏஐ யூஸ் பண்றதுல பெரிய ப்ளஸ் என்னன்னா, டீட்டெயில்டா ஒரு சம்மரி குடுத்துரும். இந்த மாரி டேபுலர் காலமா போட்டு, கிரீன் ஃப்ரைடேஸோட ஓவரால் கன்சிஸ்டன்சி என்ன? அண்ட் இதே மாரி எவ்வளோ நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் இந்த மாரி நடந்திருக்கு? அதில நமக்கு ஃபேவரபிளான அக்கரன்சஸ் இந்த மாரி எத்தன வாட்டி நடந்திருக்கு? ஸ்டாட்டிஸ்டிக்கலா எட்ஜ் இருக்கா? இல்லையா? ஸோ இந்த மாரி எல்லா டீட்டெயிலும் நமக்கு கிடைச்சிரும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த லார்ஜஸ்ட் மூவ்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ ஓவராலா ஃப்ரைடே இந்த மாரி பாசிட்டிவ் மூவ் இருக்கும்போது, மண்டேவும் பாசிட்டிவ் மூவ் நடந்திருக்கு. அது நடந்ததுன்னா, அது எப்போ நடந்தது? அந்த மாரி டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். அதே மாரி ஃப்ரைடே மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருக்கும்போதும், அதே மாரி மண்டே மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதா? ஆச்சுன்னா அது எத்தன நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆயிருக்கு? ஸோ இந்த மாரி டீட்டெயில் பிரேக் டவுன் பண்ணும்போது, நமக்கு ஒரு ஃபைனல் இன்ஃபரன்ஸ் வரும். ஓகே, நான் ஜென்ரலா குருட்டாம்போக்குல ட்ரேட் எடுக்காம, ஒரு டேட்டாவ எடுத்து அனலைஸ் பண்றேன். அதுவும் 1 நாள், 2 நாளைக்கு இல்ல. ஒரு 20, 30 வருஷத்து டேட்டா அனலைஸ் பண்ணும்போது, கிளியர் கட்டா அது எனக்கு சிக்னல் குடுத்துருது. ஸோ பாட்டம் லைன்ல என்ன சொல்லுதுன்னா, எஸ் 72% உனக்கு எட்ஜ் இருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் கேப் அப்ல மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆச்சுன்னா,
மண்டே கேப் அப் சான்ஸ் இருக்குன்ற போது இதை வச்சு நான் என்ன மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணலாம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் ஃபியூச்சர்ஸ் வாங்குறதா ஃபியூச்சர்ஸ் வாங்கலாம், இல்லை புட் ஆப்ஷன்ஸை ஷார்ட் பண்ணுறதா ஷார்ட் பண்ணி ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், இல்லை ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னா கால் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா எடுக்கலாம். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் இதுதான் மார்க்கெட் பிஹேவியர் ஸ்டடி. இதை ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தராக ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வீக்லி ஒன் ஸ்ட்ராட்டஜி. எல்லா ஃப்ரைடேவும் க்ளோஸ் ஆக போகிறது இல்லை க்ரீனாக. பட் க்ரீனாக க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் டேவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணணும், அந்த டேட்டாவை வெரிஃபை பண்ணணும்னா இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ இதுக்கு தேவைப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes கூட இருக்காது, அவ்வளோதான். ஓகே இது நல்லா இருக்கே, சரி இது டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒன்று தோணும். டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறீங்க, க்ளாடில் கொடுக்குறீங்க, கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான ஆன்சர் கொடுத்துரும். ஸோ நம்மளோட ஒரே வேலை என்னென்னா கரெக்டாக கொஸ்டின் கேட்க தெரியணும், அதுக்கிட்ட கரெக்டாக ப்ராம்ப்ட் கொடுக்க தெரியணும். அது கொடுத்துட்டோம்னா நமக்கான வேலை 5 minutesல முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் அனாலிசிஸை பார்க்கலாம், நெக்ஸ்ட் ரிசர்ச் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.